கிளீனாக இருக்குது. அதுபோன்று செக்யூரிட்டி, துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் இந்த மருத்துவமனை வளாகத்தை ரொம்ப அழகாக சுத்தமாக பராமரிக்கிறார்கள். அதற்காக முதல்வர் உள்ளிட்ட அத்தனை மருத்துவ அலுவலர்களும் பணியாளர்களுக்கும் குழு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் குழு ஆய்வின் போது பாழடைந்த பழங்கால ஒரு நீர்நிலை தேக்க தொட்டி இருக்கிறது. நோயாளிகளுடைய அட்டன்றோ அல்லது நோயாளிகளோ நேலுக்காக ஒதுங்கி அங்கே அமர்கின்ற போது அது டேமேஜ் ஆகி அவர்கள் மேலே விழுந்து உயிருக்கு ஆபத்தை கூட ஏற்படலாம். அதனால் அதை உடனடியாக இடித்துவிட்டு 1 மாத காலத்திற்குள்ளான அதற்கான அறிக்கையை அனுப்பி வைக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை கட்டிடம் அவர்களுக்கு குழு உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் அதன் அருகே ஒரு ஓவரேஜ் நம்முடைய மருத்துவமனைக்கு வருகின்ற கழிவறைகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் அது வெளியேறி கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக உரிய வண்டிகளை எடுத்து வந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரி அவர்களுக்கும் நகராட்சி ஆணையர் அவர்களும் அதை செய்து தர வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது. ஆக இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 உறுதிமொழிகள், அந்த 2 உறுதிமொழிகளும் நிறைவேற்றுவதற்கான அனைத்து பணிகளும் நடைபெறுவதை குழு உறுதி செய்வதற்காக வருகை தந்து இப்போது அடுத்த கட்டமாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கலை அறிவியல் கல்லூரிக்கு குழு ஆய்வுக்கு மேற்கொள்ள இருக்கிறது. உறுதிமொழியை பொறுத்தவரையில் விரைவில் நிறைவேற்றிவிட்டு இந்த 2 கருவிகளும் பொருத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்ததற்கான அறிக்கையை குழுவுக்கு கல்லூரி முதல்வர் அனுப்பி வைக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது. காலையிலிருந்து பண்ண கலைப்பணியில் மக்கள் வேறு எதுவும் கோரிக்கை வச்சிருக்காங்களா சார்? நீங்கள் பார்த்ததுல உங்கள் கண் முன்னேவே எல்லா பொதுமக்களிடம் ஏதாவது குறை இருக்கா, மருத்துவத்துறையில் சிடி ஸ்கேன் எடுக்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க, எதுக்காச்சும் எஸ்கரே எடுக்க காசு கேட்குறாங்களா, டாக்டர்ஸு மருந்து மாத்திரை வெளியில் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா அப்படின்ற பல கேள்விகளை கேட்டேன். அப்படி எந்த பொதுமக்களிடம் எந்த ஒரு குறையும் குற்றச்சாட்டும் இல்லை. ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒரு நோயாளியிடமிருந்து வந்தது. அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிற இடத்துல அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஷீட் போட்டு அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஒரு ஷீட் இருக்கும், கீழே பர்மனெண்ட்டாக ஒரு ஷீட் இருக்கும், அதுக்கு மேலே யூஸ் அண்ட் த்ரோ ஒரு ஷீட் போட்டு தான் எடுக்கணும். அது இல்லாமல் இருந்துச்சு. அது இருக்கா ஸ்டாக் என்று கேட்டேன். நம்முடைய மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கு 2400 ஷீட் மேலே ஸ்டாக் இருக்குது. உடனே அந்த டெக்னீஷியனுக்கு வழங்கி இனி வருகின்ற பேஷண்ட்டை கண்டிப்பாக அந்த ஷீட்டோடு படுக்க வைத்து நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லை. அட்டானமஸ் நம்ம டிஎன்எம்எஸ் மூலமாக எல்லா மருந்து மாத்திரைகளும் அத்தனையும் வழங்கப்படுகிறது. பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு நோயாளி உங்ககிட்ட ஒரு புகார் சொல்லியோ இல்லை உண்மையிலேயே அந்த மருந்து மாத்திரை இல்லை என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் டிஎன்எம்ஸுடைய மேலாண்மை இயக்குநரை தொடர்பு கொண்டு அதை இது போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு கொடுப்பதற்கு குழு உத்தரவிடும். மருத்துவமனை தவிர்த்து மாவட்டத்தில் வேறு எதுவும் நீங்கள் பார்த்ததில் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க சார்? போகலூர் போனீங்க, பரமக்குடி போனீங்க. இல்லை, இப்போ பரமக்குடியில் ஒரு 2 கோடியே 12 லட்சம் ரூபாயில் ஒரு காவல் நிலையம் அமைக்க வேண்டிய குறித்து உறுதிமொழி. அந்த பணி அங்கே நடைபெறுகிறதா, காவல் நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய போனோம். 80% பணிகள் அங்கு நம்முடைய தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரியத்தால் இந்த காவல் நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு அக்டோபர் மாதத்திலிருந்து அந்த காவல் நிலையம் தொடங்க இருக்கிறது. போகிற வழியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாவட்ட கூடுதல் ஆட்சியரினுடைய வழிகாட்டுதலோடு அங்கே ஒரு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையை போனோம். உண்மையிலேயே அதுவும் ஒரு பாராட்டத்தக்கதாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அந்த பிஹெச் 5 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 25 கட்டடம் இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமாக மிகச்சிறப்பாக இயங்குது. அங்கே வந்து 30 பெட்டட், அங்கேயும் இதேமாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. போதிய மருந்து, தேல் கடி, பாம்பு கடி, விஷ கடிக்கெல்லாம் மருந்துகள் இருக்கிறதா, அதுக்கான தேவையான ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்க்கான சொன்ன இருக்குது. அட்டண்டன்ஸ் வந்து அமர்ற ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. அதில் மின்விசிறி இல்லை, ஒரு 2 மின்விசிறிகள் உடனே பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். சில வார்டுகளில் வெளிச்சம் குறைவாக இருக்கிறது, அங்கே வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கு விளக்குகள் பொருத்தப்பட வேண்டும்னு உத்தரவிட்டிருக்கிறேன். அதேமாதிரி நம்முடைய 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜா சேதுபதி என்னுடைய பெயர்கள் மன்னர் பெயர்கள் இயங்குகின்ற ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியை குழு சென்று ஆய்விட்டு அங்கே வந்து கொஞ்சம் துப்புரவு பணிகள், அதாவது அந்த முள்ளுக்கில் செடி கொடிகள் இருக்குது, அதையெல்லாம் உடனடியாக நகராட்சி கமிஷனர் அழைத்து ஒரு மாஸ் க்ளீன் பண்ணி புகைப்படத்தை அனுப்பணும்னு சொல்லி நானும் கலெக்டரும் உத்தரவிட்டிருக்கிறோம். அது கமிட்டியில் வரல, ஆனால் கமிட்டிக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி குழு உத்தரவிட்டு. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அஷூரன்ஸில் வரல, அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் பெட்டிஷன் கமிட்டியில் வந்து சார் இப்போ ஒர்க்கிங் ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு அம்மா உணவகம், அங்கே ரெனோவேஷன். ஓகே, அதனால் தேங்க்யூ சார்.